ஒருவர் தன்னோட லைஃப்லையும் பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ் அடையணும்னா தன் இலக்கை அடைய நினைக்கும் லட்சியவாதிகளுக்கு வெறும் திறமை மட்டும் இருந்தால் போதாது. அதை எப்படியும் அடைந்தே தீர்வுன்ற ஒரு மைண்ட் செட் வேணும். அதை அடைவது எப்படி என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். வளர்ச்சி மனப்பாங்கு முதல்ல பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் வளர்ச்சி மனப்பாங்கு. எப்போவுமே திங்க் பிகர், அதாவது க்ரோத் பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் நமக்கு வேணும். ஒருவர் தன்னுடைய திறமைகளையும் செயல்பாடுகளையும் நம்புவதை விட தான் நினைத்ததை அடைந்தே தீர்வேன் என்கிற மனநிலையை வளர்த்து கொள்வது அவசியம். அதற்கு தேவையான திறனை வளர்த்து கொள்ள நேரம் ஒதுக்கி தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தெளிவான இலக்குகளை நிர்ணயித்தல். செட் யுவர் கோல் கிளியர்லி. இலக்குகள் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு கார் வாங்க வேண்டும் என்று விரும்பினால் அது எத்தனை லட்சம் ரூபாய், என்ன நிறத்தில், என்ன பிராண்ட் என்பதில் தெளிவு வேண்டும். அது மாதிரி தான் எந்த ஒரு கோல் செட் பண்ணாலும் அதில் கிளியராக இருக்கணும். மூணாவது, இலக்குகளை சிறிதாக பிரித்து கொள்ளுதல். அது மேக் யுவர் பேர்டன் லெஸ். செட் யுவர் கோல் இஸ் ஓகே, பட் பேர்டனை குறைச்சி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதை ஈஸியாக அடையிறதுக்கு முடியும். ஒரு வருடத்திற்குள் ஒரு 50 சிறுகதைகள் எழுதி முடிக்க வேண்டும் என்று ஒரு எழுத்தாளர் தன் இலக்கை நிர்ணயித்து கொள்வதை விட ஒரு மாதத்திற்கு 5 சிறுகதைகள் எழுதி முடிப்பேன் என்று இலக்கு நிர்ணயிப்பது மிகவும் சிறந்தது. அதாவது கீப் யுவர் கோல்ஸ் ஷார்ட்லி. நாலாவது, நேர்மறையான சுய கருத்தோற்றம், அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன். நான் என்னுடைய இலக்கை நோக்கி சீரான வேகத்தில் சென்று கொண்டு இருக்கிறேன். சவால்கள் என்னை வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கின்றன என்று தனக்குத்தானே சுயமாக பேசி பூஸ்டப் செய்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். 5, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். தோல்வி ஆயிடுச்சுன்னு தோன்றக்கூடாது. இது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோல்வியிலிருந்து என்ன கற்றுக்கிட்டோன்றது தான் முக்கியமான விஷயம். முயற்சியில் தோல்வியில் வரும்போது அதை நினைத்து மனம் தளராமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்விகளை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லும் வழிகாட்டிகள் என்று உறுதியாக நினைக்க வேண்டும். இது 5வது பாயிண்ட். 6வது, சிக்கலான காலகட்டத்திலும் உறுதியாக இருத்தல். ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது? ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்னா ஓடி ஒழியக்கூடாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். பிரச்சனைகளும் சிக்கல்களும் சூழும்போது அவற்றை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி அடைந்த மனிதர்களின் கதைகளையும் வரலாற்றையும் படித்து மனதை தன்னம்பிக்கை மற்றும் துணிவால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். நமக்கு நாமே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிற வேண்டும். அப்படி இல்லாட்டி நிறைய தன்னம்பிக்கையை ஊட்டுற விஷயங்களை கற்றுக்குங்க. தன்னம்பிக்கை ஊட்டுற பெரியவர்களோட வார்த்தைகளை கேளுங்க. 7வது, திறமைகளை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுதல். வாழ்க்கை என்பது தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் ஒரு நீண்ட பயணம். கற்றுக்கிறதுக்கு வயசு இல்லை, காலமும் இல்லை என்ற இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறமைகளை கூர்த்தீட்ட வேண்டும். எப்போதும் அப்டேட்டாக இருக்க வேண்டும். இந்த 7 விஷயங்களும் ஒரு வெற்றியாளர் தன் வாழ்வில் கடைபிடிக்கும் விஷயங்கள். இவற்றை சாதனை செய்ய நினைக்கும் ஒருவர் மேற்கொண்டால் அவரும் வெற்றியாளராவது உறுதி.